ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜூலை மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு. இன்னைக்கு சந்திரன் நமக்கு மகர ராசியில சஞ்சாரம் செய்கிறார். மேஷ ராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் அலைச்சலை கொடுக்கும். இன்னைக்கு மேஷராசி அன்பர்களுக்கு சில நல்ல செய்திகள், சுப செய்திகள் எல்லாம் காத்திருக்கு. நீண்ட காலமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு அதற்கான பாக்கியம், அதற்கான நல்ல செய்திகள் நிச்சயமாக நமக்கு இன்னைக்கு உண்டு. மேஷராசி அன்பர்களுக்கு இன்று அலுவலக வேலைகளில் உங்களுக்கு அந்த ஒர்க் ப்ரெஷர்னு சொல்கிறோம் இல்லையா, அது இருக்கும். பட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ டேயாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு பலவிதமான குழப்பங்கள் தீரும். இன்னைக்கு ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருந்தாலும் கூட இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். பல விஷயங்கள் நமக்கு இருக்கக்கூடிய லைஃப்பில் ஒரு குழப்பங்கள்லாம் இருக்கிறதுக்கு ஒரு தெளிவான சிந்தனையோட நம்ம சில வேலைகளை எல்லாம் இன்னைக்கு பார்க்கலாம். இந்த நாள் மேலும் சிறப்பாக இருக்க நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணத்தை சொல்லி மகாவிஷ்ணுவை இன்னைக்கு போய் வணங்கினால் இந்த நாள் நல்ல நாளாகவே இருக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய நாளாக இருக்கும். சூரியனும் புதனும் ராசியில் இருக்கிறதுனால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்பப்போ நமக்கு தரலாம், ஏதாவது பிரச்சனைகள். பட் ஸ்டில் சந்திரனும் நமக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால இன்னைக்கு உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன கோளாறு இருந்தால் பச்சரிசி தானம் பண்ணுங்க. புதன்கிழமை பச்சை பயிரும் தானம் பண்ணலாம். தானியங்கள் தானம் பண்ணும்போது உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும். கடகராசி அன்பர்களுக்கு குரு சுக்கிரன் சேர்க்கை ஒரு சில விஷயங்களில் நன்மையை தந்தாலும் ஹெல்த் ரீசனில் பார்த்திங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று தொந்தரவுகளை கொடுக்கலாம். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் கொஞ்சம் நன்மையை தருவார் குடும்பத்தில். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, இந்த காம்பினேஷன் கொஞ்சம் கடகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் குழப்பங்களை கொடுக்கலாம். புதன்கிழமையான இன்றைய நாளில் நீங்கள் நரசிம்ம பெருமானை வணங்கினால் குடும்ப குழப்பங்கள் தீரும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மனபாரங்கள் குறையும். ராசியில் இருக்கக்கூடிய கேது மற்றும் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கொஞ்சம் நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்தாலும் பெரிதளவுக்கு எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லை. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களுக்கு அப்புறம் சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே அலைச்சல்கள் நிறையா இருக்கும். லாபத்தில் இருக்கக்கூடிய குரு அனுகூலமாக இருப்பார். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் கொஞ்சம் நமக்கு வேலை பலுவை அதிகரிக்கலாம். பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும். இன்னைக்கு இந்த புதன்கிழமை மகாவிஷ்ணு வழிபாடு, கருடனுக்கு தீபம் ஏற்றலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே சற்று குழப்பங்கள் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஏதாவது ஒரு விதத்தில் உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சின்ன சின்னதாக கொடுக்கலாம். இருந்த போதிலும் சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சற்று அலைச்சலை கொடுத்தாலும் பாக்கியத்தில் புத பகவான் நன்மையை கொடுப்பார். விருச்சிக ராசி நேயர்களுக்கு பிள்ளைகளால் சில மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். தாயிடத்தில் வாக்குவாதங்களும் சண்டை சச்சரவுகளும் வந்து போகும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கொஞ்சம் அவ்வப்போது நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கலாம். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனத்துடன் இருப்பது நல்லது. 7ஆம் இடத்தில் செவ்வாய், 8ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதனால் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கை மற்றும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் குழப்பங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த நாள் சிறப்பாக அமைய குலதெய்வ பிரார்த்தனையை மேற்கொள்ளலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சற்று ரோகத்தை கொடுப்பார். கடன் மற்றும் உடல் ஆரோக்கியம் இரண்டிற்கும் ஒரு விதமான குழப்பங்கள் இருக்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக அமைப்புகள் சற்று சாதகமற்ற நிலையில் இருப்பதனால் உடல் ஆரோக்கியம் மற்றும் குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை.
மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு ராசியில் சந்திரன் இருப்பதும் 7ஆம் இடத்தில் குரு இருப்பதும் குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கிறது. ஆகவே மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும். பங்குச் சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் நன்மையை கொடுப்பார். கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப சுமை குறையும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனப்போராட்டங்கள் தீரும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. சண்டை சச்சரவுகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்திற்கும் இந்த நாள் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் ஆறுதலையும் கொடுக்கலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் திருப்திகரமாக முடியும். மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப பிரச்சனைகள் ஓயும். இன்றைய நாளில் உங்களினுடைய கடன் தொல்லைகளுக்கான ஒரு சில விஷயங்களுக்கு உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடியதாகவே அமையும். மீனராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மன சந்தோஷத்துடன் இருக்கலாம். பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மன சஞ்சலங்கள் மாறும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே ஒரு சில மன குழப்பங்கள் இருந்தாலும் நாளின் இறுதியில் குழப்பங்கள் தீரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். கும்பலக்னம், லக்னாதிபதி சனி 7ஆம் இடமான சிம்ம ராசியில் அமர்ந்தால் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? கொஞ்சம் நல்லா இருக்காது. 7ல் சனி, அதுவும் சூரியன் வீட்டில் இருக்குது அப்படின்னா, அதாவது கணவன் மனைவி இடையே ஒரு அந்யோன்யம் இருக்காது. டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நிறையா இருக்கும். அண்டு 8ல் சனி கன்னியில் இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் 7ல் சனி சிம்மத்தில் இருக்கும்போது பெண்களுக்கு இருந்தால், அதாவது கண்டிப்பாக இது அப்படிங்கிறது சொல்லலை, ஆனால் அவங்களுக்கு அந்த மாங்கல்ய பலம் குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆண்களுக்கு அதே மாதிரி இருந்தால் மனைவி இவங்களுக்கு முன்னையே இறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் பெண்களுக்கு சுமங்கலி யோகம் குறைவாகவும், ஆண்களுக்கு அவங்க திருமணம் பண்ணாங்கன்னா பெண்கள் அந்த மனைவி அவங்களுக்கு முன்னையே இறப்பதற்கான இது அந்த 7ல் சனி இருந்தால். பட் மற்ற கிரகங்களும் எப்படி இருக்குது, இவங்களுக்கு என்ன தசா நடக்கிறது, என்ன புக்தி நடக்குது, என்ன மாதிரியான கோச்சாரம் அந்த சமயத்தில் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. அதனால் ஸ்ட்ரிக்ட் ரூலுங்கிறது ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரினுடைய கர்ம பலன் அப்படிங்கிறது வேறுபடும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதை நினைவு வச்சுக்கோங்க. ஐயோ பாரதி ஸ்ரீதர் இப்படி சொல்லிட்டாங்களே, அப்போ என் ஜாதகத்தில் எப்படி இருக்கேன், அப்போ எனக்கு அப்படி இருக்குமோ அப்படின்னு உடனே டக்குன்னு எடுத்தெல்லாம் பார்க்காதீங்க. இது இப்படி இருந்தால் இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு பிரமாணமே தவிர, இது கண்டிப்பாக, ஏன்னா ஒவ்வொருத்தருடைய கர்ம பலனும் வித்தியாசப்படும். ஒவ்வொருத்தரினுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாவ புண்ணியங்கள் வித்தியாசப்படும். அதனால் இது இருக்குது, இது ரூலு, கண்டிப்பாக இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஜாதகத்தை பொறுத்த மட்டும் யாருக்குமே அப்படி நம்ம ப்ரெடிக்ஷன் சொல்லவே முடியாது. என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி, வணக்கம்.